வாசலை தாண்டிங்கன்னா போலீஸ் ஜீப்ல தான் ஏறுவீங்க. உங்களை கண்டது சுடுறதுக்கு உத்தரவும் போட்டாங்க. ஜான்சியோட லவர் அந்த சக்கரையும் போலீஸ்ல இருந்து தப்பிச்சு இப்ப உங்களை தேடி கொல்ல கிளம்பிட்டாங்க. உங்களை என் அம்மாவா நினைச்சேன். அதனாலதான் நான் எதுவுமே பேசாம இருந்துட்டேன். ஆனா நீங்க ஜான்சிக்கு நியாயம் கிடைக்கணும். நம்ம சொத்தை உங்க சொத்தை மீக்க நான் அந்த மதுவை காட்டி கொடுக்கறேம்மா. மாமா, நம்ம போராட்டத்துக்கெல்லாம் முடிவு கிடைச்சிருச்சு மாமா. என் அக்கா ஜான்சியோட சாவுக்கு நியாயம் கிடைச்சிருச்சு மாமா. நம்மளோட நிலம் நமக்கு திரும்ப கிடைச்சிரும் மாமா. அடி பாவி, நீயா? நீயாடி? உனக்கேண்டி? ஏண்டி உனக்கு இப்படி ஒரு கேடு கெட்ட புத்தி? தெருவுல பிச்சை எடுத்திருக்க வேண்டியவள நான் வீட்டுல கொண்டு வந்து வச்சதுக்கு நீ நல்ல பரிசு கொடுத்துட்ட. நல்ல பரிசு கொடுத்துட்ட. ஏய், உனக்கு நான் பரிசு கொடுக்க வேண்டாமா? என்ன அம்மா நம்ம இவ வயித்துல பிறந்ததுக்கு நான் என் வயித்துல நெருப்பு வச்சுக்கணும். யாரும் எதுவும் கேட்க கூடாது. மாமா போங்க. ஏன் இப்படி பண்ண? ஏன் இப்படி பண்ண? ஏன் இப்படி பண்ண? ஏண்டி? 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 நீ தாயா? நீ தாயான்னு கேக்குறேன். சொல்லு. ஏன் வாழ்க்கை கெடுத்த? என் புள்ள வாழ்க்கை கெடுத்த? இந்த குடும்பத்தோட நிம்மதியை கெடுத்துட்டியேடி. கெடுத்துட்டியே. அடிப்படி. நடிக்காதே. அக்கா நடிக்காத. நடிக்காதே. யார் இங்க வராதீங்க. நல்லா இருந்த குடும்பத்தை எப்படி நாசமாக்கிட்டானே. நீ என்ன அடிச்சாலும் என்ன கொண்டே போட்டாலும் பரவாயில்ல. இப்படி புத்தி கெட்டு போய் தப்பு பண்ணிட்டானே. என்ன அடிச்சு கொல்லலாம். நீங்க பேசாம என்ன அடிச்சு நீ புத்தி கெட்டு போய் பண்ணல. உன் புத்தியே கெட்ட புத்தியா இருந்திருக்கடி. அதான் இப்படி பண்ணிருக்க. எவ்வளவு வேணாலும் கேவலமா திட்டு, என்ன எவ்வளவு வேணாலும் அடிச்சு கொல்லுமா. ஆமா, சூழ்ச்சி பண்றாரு தெரிஞ்சுக்காம அவன் வலையில நான் விழுந்துட்டேனம்மா. அது எவ்வளவு பெரிய தப்புன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேம்மா. புரிஞ்சுக்கிட்டேன். லட்சுமி அப்படி போ. நடிக்கிறியாடி? எந்திரிங்க, எந்திரிங்க சம்பந்தி. ஒரு நெக்லஸ் கொடுத்ததுக்கே ஒரு கொலை பண்ண சொல்ல போயிருக்கே. அம்மா, எந்திரிங்க, எந்திரிங்க. சொல்லிருந்தா நீ ஏன் அந்த நெக்லஸ் கிடைச்சா உனக்கு போட்டு அழகு பார்க்கலாம் தானே. நீ செஞ்ச பாவத்துல அத சம்பாதிச்சு எனக்கு போட்டு விட்ட. அந்த பாவத்துல எனக்கு பங்கு கொடுக்கறியா? ஐயோ, இத பாரு. அப்படி ஒரு நகையை போட்டுக்கணுங்கிற அவசியம் எனக்கு இல்லடி. மூதேவி, போடி வழியா. அக்கா சொல்லிட்டே இருக்கா. அக்கா விடுடா. அக்கா விடுடா. சொல்லிட்டே இருக்கோம்ல. இத பாரு. ஒன்னு சொல்ற கேட்டுக்கோ. ஓ பொண்ணா இருக்கிற வரைக்கும் வேணா இருந்திருக்கலாம். இந்த வீட்டுக்கு மருமகளா வந்ததுக்கு அப்புறம் எனக்கு அப்படி ஒரு தலையெழுத்து வரலடி. வரவும் வராது. இந்த வீட்டுல எனக்கு எந்த குறையும் இல்ல. எனக்கு மட்டும் இல்லடி, உனக்கும் எந்த குறையும் இல்லாம தான் இருந்தது. உன்னை என்னைக்காவது இந்த வீட்டுல ஒரு அந்நிய மனுஷன் பார்த்துக்காங்களா? இல்லவா?
குடும்பத்துக்கு இப்படி ஒரு காரியத்தை செஞ்ச அந்த கௌரவத்தை நீ அந்த மதுவை கூட மன்னிச்சிடலாடி. ஆனா உன்ன மாதிரி ஒரு நம்பிக்கை துரோகிய கூட இருந்து குடிய கெடுத்தாலும் மன்னிக்கவே முடியாது. மதுவை கோர்ட்ல நிறுத்தினப்பவே நீ இந்த உண்மையை சொல்லி இருந்தனா இன்னைக்கு இந்த குடும்பம் நடு தெருவுக்கு வந்திருக்காதுல்ல. உனக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு. ஆனா நீ எதுவுமே சொல்லலையே. நான் உன் வயித்துல போறது ஐயோ ஊனமா போறது நீ செஞ்ச பாவண்டி. என்ன உசுப்பேத்தி எல்லாருக்கும் ஆகாதவள செஞ்சவன் நீ. பேச்ச வேணும் அக்கா நம்பி ஏமாந்து போனவன் நாடி. இளநீல விஷத்தை கலந்து கொடுத்து லக்ஷ்மியோட குழந்தைய கொல்ல பாத்தியே. ஆனா என்ன நடந்தது பாத்தியா? அது நீ எனக்கே மாத்தி கொடுத்து என் புள்ள ஊனமானது தாண்டி மிச்சம். நான் தப்பு பண்ணிட்டேன். உன்னை காட்டி கொடுக்காதது என் தப்பு. உன்னை இந்த வீட்டை விட்டு துரத்தாதது என் தப்பு. தப்புதான். சொல்லுடி சொல்லு. என்னென்ன தப்பு பண்ணிருக்க? என்னென்ன தப்பு பண்ணிருக்க? உன்னை சொல்ல வைக்க விட மாட்டேன். சொல்லுடி. எந்த தப்பு பண்ணலடி. என்ன போய் சொல்லாத. உண்மையை சொல்லு. அப்புறம் நான் கொலைகாரியை மாறிடுவேன். பெத்த தாயை கொலை பண்ணிட்டேன்னு அந்த பழிக்கு நாளாக்கிடாத. சொல்லுடி. சொல்ல போறியா இல்லையா நீ? லட்சுமியோட டைரிய யாருக்கு தெரியாம எடுத்துட்டு போய் அது நான் தான் எரிச்சேன். பாத்தியா என்ன வேலை பண்ணி வச்சிருக்க பாத்தியா? அது உனக்கு எப்படி சந்தோஷம்? டைரி ஏன் எரிச்ச? ஏன் எரிச்ச? விடு லட்சுமி. எதுக்கு எரிச்ச? சொல்லு. ஏன் எரிச்சீங்க? சொல்றமா. லட்சுமி திரும்பி வந்துட்டா. உனக்கு இந்த வீட்டுல கௌரவம் போயிடும். திரும்ப எனக்குன்னு சொன்னு வச்சுக்கோ. பத்திரக்காளி ஆயிடுவேன். நீ என்னடி எனக்கு கௌரவம் கொடுக்கறது? அது எல்லாமே எனக்கு இந்த வீட்டுல கிடைக்குது. கொடுக்கறேன்னு நினைச்சு எல்லாத்தையுமே கெடுத்து தொலைச்சிட்டியேடி பாவி. அந்த மது எல்லாரையும் ஏமாத்தி டாக்குமெண்ட்ல கையெழுத்து வாங்கின விஷயம் உனக்கு தெரியுமா தெரியாதா? தெரியாதா? தெரியுமா? தெரிஞ்சிருந்து என்ன வேலை பண்ணிருக்க? மரியாதையா சொல்றேன், போடி. இங்க இருந்து போய் எங்கேயாவது ஆத்திய குளத்துல வந்து சாவடி. வேணாம், நீ ஆத்திரல வந்து சாவக்கூடாது. அதெல்லாம் உயிர் வாழ்ற ஜீவன் குடிக்கிற தண்ணி. அதுல உன்னோட சாக்கடை கலந்துச்சுன்னு வச்சுக்கோயேன், அந்த உயிர்களுக்கே அவமரியாதை. பேசாம அந்த ஜான்சிக்கு வச்சுக்கல விஷம். அதுல மிச்சது நீ கையில வச்சிருந்தனா அது குடிச்சு செத்து போடி. நானும் என் அம்மா செத்து போயிட்டானே. தலை முழுகிறேன். போடி. ஐயோ, உன்னை நம்பி உள்ள விட்டதுக்கு என் குடும்பத்தையே நாசம் பண்ணிட்டாலே. மோசக்காரி. அழகம்மா. போறேன். போலீஸ் ஸ்டேஷன் போய் எல்லா உண்மையை நானே சொல்லிடுறேம்மா. அம்மா லட்சுமி, என்ன கொண்டு போய் ஸ்டேஷன்ல விட்டுறியாமா? வா செல்லம், வா. லட்சுமி, போலாமா? சமந்தி, என்ன மன்னிச்சிருங்க சமந்தி. நான் உன்னை வீட்டுக்கு ரெண்டகம் பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சிருங்க சமந்தி. என்ன மன்னிக்க வேண்டாம். என் பொண்ணையும் என் பேரனையும் பாத்துக்கங்க சமந்தி. மாப்பிள்ள, நீங்க
மன்னிச்சிருங்க. நீங்க என்ன மன்னிக்கலனாலும் பரவாயில்ல. என் பொண்ணையும் என் பேரனையும் தண்டிச்சிடாதீங்க மாப்பிள்ள. அவங்க எந்த பாவமும் செய்யல. நான் தான் எல்லா பாவமும் பண்ண மாப்பிள்ள. நான் தான் பண்ண. என்ன மன்னிச்சிருங்க மாப்பிள்ள. என்ன மன்னிச்சிருங்க. நீங்க எதுக்கு வாழுறீங்க? நான் அழுவணுமா? எங்க குடும்பத்துக்கு ஏமா இப்படி பண்ணிட்டாமா? பாவம் பண்ணிட்டாமா? என்ன மன்னிச்சிருங்கம்மா. மன்னிச்சிருங்க. என்ன மன்னிச்சிருங்க. நான் நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டேமா. இனிமே நீங்க எல்லாரும் நல்லா இருப்பீங்க. அம்மா சம்பந்திமா, என் பொண்ணு ரொம்ப நல்லவ. நீங்க அவளை நல்லா பாத்துக்குவீங்கன்னு எனக்கு தெரியும். நல்லா பாத்துக்குவீங்க. என் பேரனையும் பாத்துக்குவீங்க. வரேம்மா, வரேன். லட்சுமி இருமா, வரேம்மா, வரேன். என் குடும்பத்தை பிரிச்சுட்டான். அக்கா அம்மாவை நம்பி என் வீட்டுக்குள்ள விட்டதுக்கு இந்த குடும்பத்தை நாசம் பண்ணிட்டான். ஐயோ அத்தை, என்ன மன்னிச்சிருங்க. என்ன மன்னிச்சிருங்க. எந்த தப்பு இல்ல. இப்படி அழுகக்கூடாது. அம்மா பண்ண தப்புக்கு எனக்கு தண்டனை கொடுத்துறாதீங்கம்மா. ஐயோ நீ ஒரு தப்பு பண்ணலமா. ஒரு தப்பு பண்ண மன்னிச்சிட்டமா. மன்னிச்சிட்டேன். எங்க அம்மாவே இப்படி பண்ணுவாங்கன்னு சத்தியமா எந்த தப்பு முதல்ல தண்ணி குடிங்க. எங்க அம்மா என்னமோ பண்ணிட்டாங்க. எனக்கு எதுவும் தெரியாது. எனக்கு எதுவுமே தெரியாது. எஃப்ஐஆர்ல இந்த அம்மா கிட்ட கையெழுத்து வாங்குங்க. மா இதுலயும் ஒரு சைன் போடுங்க. இந்த ஒரு கை போடுமா? இந்தாங்க சார். இது பத்திரமா இருக்கட்டும். ஓகே சார். இவங்களை லாக்கப்ல வைங்க. வாங்க உட்காருங்க. இல்ல சார், பரவாயில்ல. பாத்தீங்களா லட்சுமி, குற்றவாளி உங்க வீட்டுல தான் இருக்காங்கன்னு நான் சொன்னது உண்மையாயிருச்சுல்ல. இவங்க ஒருத்தங்க செஞ்ச தப்பால உங்க குடும்பம் எவ்வளவு கஷ்டப்படுது பாத்தீங்களா? சார், என் குடும்பம் பட்ட கஷ்டத்தை விட என் லட்சுமி பட்ட கஷ்டம் தான் அதிகம். செத்து பொழைச்சு வந்திருக்காங்க. இவங்க இந்த அளவுக்கு போயிருப்பாங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இது பாருங்க, எல்லாத்துக்குமே அந்த மதுதான் காரணம். இவங்க முட்டாள்தனமா அவகிட்ட வேலை போட்டாங்க. லட்சுமி, எல்லாமே நம்ம வீட்டுல இருக்கு. இவங்க கேட்டிருந்தா எது வேணாலும் கொடுத்துருக்கலாமே. இவங்க ஏன் இப்படி பண்ணாங்க? விடுங்க இன்ஸ்பெக்டர் சார். இவங்க இல்லைன்னா தேனக்கா ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இவங்களை எப்படியாவது சீக்கிரம் வெளியில விட வாய்ப்பு இருக்கா சார்? இவங்க அப்ரூவர் ஆயிட்டதால பெரிய தண்டனையெல்லாம் ஒன்றும் கிடைக்காது. அதுவும் இல்லாம ஜான்சியோட மர்டருக்கும் இவங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லாததால சீக்கிரமே ரிலீஸ் ஆயிடுவாங்க. தேங்க்ஸ் சார். இவங்க அந்த மதுவுக்கு துணை போயிருக்காங்க. சீக்கிரம் வந்துருவாங்க. மதுவுக்கு தான் பெரிய தண்டனை கிடைக்கும். சார், பெரிய தண்டனை மட்டும் இல்ல, முடிஞ்சா அந்த மதுவுக்கு தூக்கு தண்டனை வாங்கி கொடுங்க. அவ என் குடும்பத்தை சின்ன பின்னமாக்கிட்டா. என் லட்சுமியை கொல்ல பார்த்தா. அதுல லட்சுமியோட அக்கா ஜான்சி பலி ஆயிட்டா. இப்போ எங்க இடத்தை ஏமாத்தி வாங்கிக்கிட்டா. அதனால எங்களுக்கு ஊர்ல எவ்வளவு கெட்ட பேர் தெரியுமா? வெற்றி, நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. இப்பதான் மாட்டிக்கிட்டாங்கல்ல, எல்லாத்தையும் மீட்டரலாம். கான்ஸ்டபிள். எஸ் சார். சொல்லுங்க. அம்மா கிட்ட செல்போனை வாங்கிட்டீங்களா? வாங்கிட்டேன் சார். அதுல இருக்கிற அந்த வீடியோவை இதுல சென்ட் பண்ணுங்க. ஓகே சார். இந்தாங்க, அந்த ரெக்கார்ட் பண்ண ஆடியோவை இதுல சென்ட் பண்ணுங்க. ஓகே சார். கான்ஸ்டபிள் சார், ஜீப்பை ரெடி பண்ண. ஓகே சார்.
வெற்றி, நான் போய் அந்த மதுவை அரெஸ்ட் பண்ணணும். நீங்க கிளம்புங்க. சரிங்க சார். சார், நானும் உங்க கூட வரலாமா? அவளை பார்த்து 4 வார்த்தை நறுக்குன்னு கேட்கணும் சார். இல்ல வெற்றி, அவங்க எங்க இருப்பாங்கன்னு தெரியல. அதுவும் இல்லாம உங்களை என்னால கூட்டிட்டு போக முடியாது. அதனால நாங்க மட்டும் போயிட்டு வரோம். கான்ஸ்டபிள்ஸ் வாங்க. எஸ் சார். லக்ஷ்மி, போலாமா? ஒரு நிமிஷங்க, நான் அம்மாவை பார்த்துட்டு வரேன். லட்சுமி, அழாதீங்கம்மா. இவ்வளவு பண்ணிருக்க, இன்னுமா எனக்கு மரியாதை கொடுக்கற? என்னம்மா நீங்க ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு நீங்க அந்த மதுவை நம்பி ஏமாந்துட்டீங்க. இல்ல லட்சுமி, நான் செஞ்சது மிகப்பெரிய தப்பு. சரிம்மா, பெரிய தப்புன்னு வச்சுக்கலாம். உங்களை நாங்களாவ தேடி பிடிச்சோம், நீங்கள தானே குற்றத்தை ஒத்துக்கிட்டீங்க. உங்க மனசு யாருக்கும் வராதுமா. இல்லம்மா, கெட்டதுலயும் நல்லது தேடுற இந்த மனசு உன்னை தவிர வேற யாருக்குமே வராதம்மா. நான் உன் பக்கத்திலேயே இருக்கிறப்ப உன்னை வச்சு எனக்கு கொண்டாட தெரியலம்மா. அம்மா, மனசு போட்டு குழப்பிக்காதீங்க. எல்லாமே நல்லபடியா முடியும். நீங்க கவலைப்படாதீங்க. அம்மா, செத்தது உன் அக்காமா. கொன்னது நீங்க இல்லையே. ஆனாலும் கொல்ல நினைச்சேனே. அதெல்லாம் விதிமா. நினைக்க வச்சது மது தானே. அம்மா, நான் நினைச்சிருந்தா நடந்ததை நடக்காம பண்ணிருக்கலாமே. அம்மா, விதிச்சதை யாராலையும் மாத்த முடியாது. ஐயோ லட்சுமி, நான் உனக்கு துரோகம் பண்ணிட்டேம்மா. நான் உனக்கு துரோகம் பண்ணிட்டேன். ஐயோ அம்மா, அழாதீங்கம்மா. இல்ல லட்சுமி, நான் செஞ்ச தப்புக்கு மொத்த தண்டனை நானே ஏத்துக்கிறேன். என் பொண்ணு தேனையும் என் பேர ஆமரையும் தண்டிச்சிடாதீங்கம்மா. அம்மா, அவங்க எந்த பாவம் அறியாதவங்கம்மா. என்னம்மா பேசுறீங்க? நானும் உங்க பொண்ணு மாதிரி தானம்மா. தேன்மொழி அக்கா என்னோட அக்கா, அம்மர் என்னோட பொண்ணுமா. எப்படிமா நான் உங்களை தண்டிப்பேன்? இங்க பாருங்க, நீங்க தைரியமா இருங்க. கூடிய சீக்கிரத்துல வெளியில வந்துருவீங்க. அழாதீங்க, நல்லதே நடக்கும். நான் வரேம்மா. சரிம்மா. போலாம். சார், டீ சார். நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க. வேணாப்பா, இவங்களை கொடுப்பா. சரிங்க சார். குலசேகரன், எனக்கு டைம் ஆச்சு. சரிங்க சார். வேலையெல்லாம் முடிஞ்சதுன்னா நீங்க கிளம்புங்க. ஓகே சார். என்ன மது, டிஸ்டர்பா இருக்க? இல்ல பாஸ், எப்ப பார்த்தாலும் இந்த நாட்டாம வீட்டு ஆளுங்க வந்து நியாயம் கொடு நியாயம் கொடுன்னு கேக்குறதும், அதுக்கு நாம பதில் சொல்றதும் ஒரு த்ரில்லிங்கே இல்லையே. என்ன பாஸ், இந்நேரத்துல போலீஸ் வருது, அதுவும் நைட்ல? போலீஸ் ப்ரொடெக்ஷன் எதுவும் கேட்டிருந்தீங்களா? இல்லே மது. அப்போ ஒருவேளை அந்த நாட்டாம நம்ம மேல ஏதாவது கம்ப்ளைண்ட் கொடுத்திருப்பானோ? இல்ல பாஸ், நம்ம மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு என்ன இருக்கு? என்ன விஷயம் தெரியலையே. வந்துட்டாங்கல்ல, கேப்போம். என்ன சார், என்ன விஷயம்? ஓ, இவரா பாஸ்? அன்னைக்கு என்ன தப்பா அரெஸ்ட் பண்ணதுக்கு இன்னைக்கு மன்னிப்பு கேட்க வந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். அதானே சார்? மன்னிப்பா? மறுபடியும் உன்னை அரெஸ்ட் பண்றதுக்காக வந்திருக்க. பரவாயில்லையே, ஜோக்கெல்லாம் பண்றீங்க. சொல்லுங்க சார், என்ன விஷயமா வந்திருக்கீங்க? அதான் சொன்னனே, அரெஸ்ட் பண்றதுக்காக வந்திருக்கேன்னு. விளையாடுறீங்களா? நீங்க தான் விளையாடிட்டீங்களே. உங்க விளையாட்டெல்லாம் முடிஞ்சிருச்சு. நீங்க ஆடின கள்ளாட்டை எல்லாம் தெரிஞ்சிருச்சு. யூ ஆர் அண்டர் அரெஸ்ட். எதுக்கு? ஜான்சியை கொலை பண்ண குற்றத்துக்காக. என்ன சார் நீங்க? அப்போ லக்ஷ்மியை கொன்னுட்டேன்னு உள்ள வச்சீங்க, இப்ப ஜான்சியை கொன்னுட்டேன்னு வர்றீங்க. ஒரே கேஸ்க்கு எத்தனை தடவை அரெஸ்ட் பண்ணுவீங்க? அப்படியா? அதான் அப்பவே ஆர்கியூ பண்ணி வெளில எடுத்துட்டோம்ல. லட்சுமிக்காக ஒரு முறை, ஜான்சிக்காக ஒரு முறைன்னு அரெஸ்ட் பண்ணுவீங்களா? ஆதாரம் இல்லைன்னு தள்ளுபடி ஆயிடுச்சு இல்ல கேஸ். உண்மைதான் சார். ஆனா இப்பதான் ஆதாரம் இருக்கு. ஜான்சியோட சிறப்புல மது விஷத்தை கலந்தப்ப எடுத்த வீடியோ ஆதாரம் இப்ப எங்க கிட்ட இருக்கு.
நான் விஷத்தை கலந்தனா? என்ன சார் சொல்றீங்க? அவளை கொல்றதுக்கு எனக்கு என்ன காரணம் இருக்கு? இங்க பாரு மது, காரணத்தை நீ தான் உன் வாயால சொல்லணும். எங்க கிட்ட காட்சி இருக்கு, கூட சாட்சியும் இருக்கு. நோ, இத நான் நம்ப மாட்டேன். என்ன சிக்க வைக்கிறதுக்கு யாரோ திட்டம் போடுறாங்க. அதெல்லாம் ஸ்டேஷன்ல போய் பேசிக்கலாம். வா. நான் தான் பண்ணலன்னு சொல்லிட்டு இருக்கேன்ல, நான் எதுக்கு ஸ்டேஷனுக்கு வரணும்? அப்படியா? சரி, ஆதாரத்தை பார்த்தா வருவியா? காட்டுங்க.